குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அனைவருக்கும் வணக்கம். மகா பெரியவாளின் அனுக்கிரகத்தை அகிலம் முழுவதும் பரப்பிக் கொண்டிருக்கும் பிருந்தாவனம் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். பெரியவா சிவ சிவ சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. இன்றைய நம் அனுஷநாயகன் பகுதியில் பெரியவா தன்மேல் பக்தி கொண்ட ஒரு அன்பருக்கு செய்த அற்புதமான அனுகிரகத்தை தான் பார்க்க போறோம். தாத்தா, அப்பா, தான் அப்படின்னு வழி வழியா பெரியவா மேல அதீத பக்தி கொண்ட ஒரு குடும்பம் கும்பகோணத்துல இருந்தது. அவங்கள ருத்ராபதி அப்படின்னு ஒரு அன்பர். அவருடைய தாத்தா, அப்பா எல்லாமே பெரியவாளுக்கு பணிவிட செஞ்சவங்க. பெரியவாளை 10 வயசுல இருந்தே பார்த்துட்டு இருக்கிற ஒரு அன்பர். பெரியவா தான் தெய்வம் அப்படின்னு ஒவ்வொரு காரியத்தையும் பெரியவா கிட்ட கொண்டு போய் வச்சுட்டு, அதுக்கப்புறம் பெரியவாட்ட உத்தரவு வாங்கினதுக்கு அப்புறம் தான் அதை பண்ணணும் அப்படிங்கிற ஈடுபாடு சின்ன வயசுல இருந்தே அவர் மனசுக்குள்ள ஊறி போன ஒரு விஷயமா இருந்தது. அவருக்கு இப்போ 80 வயசுக்கு மேல ஆறுது. அவருக்கு 40 வயசு இருக்கும் பொழுது பெரியவா அனுக்கிரகம் பண்ண அற்புதமான சம்பவம் தான் இந்த நிகழ்வு. அந்த அன்பர் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியில அட்மினிஸ்ட்ரேட்டிவா ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அந்த சமயத்துல அவர்கிட்ட ஒருத்தர் வந்து, நீங்க இப்படியே அட்மினிஸ்ட்ரேட்டிவாவே இருந்து ஒருத்தர்கிட்ட ஒர்க் பண்ணியே உங்க காலத்தை கழிக்க போறீங்களா? நீங்க ஏன் ஒரு முதலாளி ஆகக்கூடாது? நாம தனியா பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்ணலாமா அப்படின்னு பேசி பார்ட்னர்ஷிப்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுவும் அவர் எந்த கம்பெனியில் அட்மினிஸ்ட்ரேட்டிவாக இருந்தாரோ அதே கம்பெனியில் தயாரிக்கிற ப்ராடக்ட் தான் இவங்களும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதா ஆரம்பித்து அதனுடைய வேலைகளை தொடங்கினாங்க. அதில் அவங்களுக்குள்ள என்ன டேர்ம்ஸ் இருந்ததுன்னா, பார்ட்னர்ஷிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொன்னவர் வந்து ஃபுல்லாக ஃபினான்ஸ் பண்ணுறதாகவும் இவரை மேனேஜிங் பார்ட்னராகவும் வச்சு அந்த கம்பெனியை உருவாக்குறதா திட்டமிட்டு தஞ்சாவூரில் அந்த இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணாங்க. அது நல்லாவே போயிட்டு இருந்தது சில வருஷ காலங்கள். அதற்கப்புறம் சென்னையில் ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கணும் அப்படின்னு யோஜனை பண்ணி அம்பத்தூர்ல ஒரு இண்டஸ்ட்ரியை ஃபார்ம் பண்ணாங்க. அந்த டைம்ல அந்த ஃபினான்ஷியல் பார்ட்னராக இருந்தவருக்கு கொஞ்சம் பணம் நெருக்கடியான சமயமா இருந்தது. அதனால இந்த புது ப்ராஜெக்டுக்கு அவரால் ஃபண்ட் ரெடி பண்ண முடியல. அதனால இங்க இருக்கிற வேலைகள் எல்லாம் தடைப்பட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தது. மேனேஜிங் பார்ட்னராக இருந்த இந்த அன்பருக்கு அது ரொம்ப சங்கடமாக இருந்தது. ஏன்னா தன்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு தனியாக பிஸ்னஸ் பண்ணணும்னு 40 வயசில் ஆரம்பித்த ஒரு விஷயம், தன்கிட்ட எந்த பணமும் இல்லை, ஒர்க்கிங் பார்ட்னராக தான் ஜாயின் பண்ணியிருக்கார். இப்போது ஃபினான்ஸ் பண்ணுறவரும் பண நெருக்கடியில் இருக்கார். இந்த மாதிரி தருணத்தில் இந்த கம்பெனி எப்படி வளரும் அப்படிங்கிற ஒரு கவலை அவருக்கு வந்துடுச்சு. இதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பெரியவாளை போய் பார்த்து பெரியவா கிட்ட இந்த விஷயத்த சொல்லி அவர்கிட்ட தீர்வு ஏதாவது கேட்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு தன்னுடைய மனைவியோட காஞ்சிபுரம் போறார். பெரியவா அப்போ தேனம்பாக்கத்துல இருக்கார். பெரியவாளை தரிசனம் பண்றதுக்கு நிறைய கூட்டம் வந்து நிக்கிறது. அந்த கூட்டத்தோட கூட்டமா இவங்களும் போய் நிக்கிறாங்க. தேனம்பாக்கத்துல பெரியவா தங்கி இருந்த அறையில ஒரு சின்னதா ஒரு ஜன்னல் இருக்கும். அதை ஓபன் பண்ணி எவ்வளோ பேர் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா பார்த்துட்டு அந்த ஜன்னலை சாத்திக்கிறார். ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு மடத்து சிப்பந்தி ஒருத்தர் இவரை அழைக்கிறார். உங்க 2 பேரையும் போஜனம் பண்ணிட்டு பெரியவா தரிசனத்துக்கு வர சொன்னா அப்படின்னு அழைச்சிட்டு போறா. இவங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. பெரியவாளுக்கு நல்ல பரிச்சயமான ஒருத்தர் தான் இருந்தாலும் இந்த 50 பேர்லையும் நம்மளை ஞாபகம் வச்சிருந்து பெரியவா இந்த மாதிரி சொல்றாளே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அவங்க போஜனம் எல்லாம் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் கழிச்சு பெரியவாளை பார்க்கறதுக்காக வராங்க. அப்போ பெரியவாளை தரிசனம் பண்ண இருந்தவங்க அத்தனை பேருமே பெரியவாளை தரிசனம் பண்ணி பிரசாதம் வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க. பெரியவா மட்டும்தான் இருந்தா. இந்த தருணம் தான் நமக்கான வாய்ப்பு. நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாம் பெரியவா கிட்ட சொல்லலாம்,
பெரியவா ஒரு தீர்வு சொல்வார் அப்படின்னு மனதில் நிறைய எண்ணங்களோட பெரியவா கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு உட்கார்ந்துடுறார். பெரியவா இப்போ என்ன பிஸ்னஸ் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு எடுப்பிலேயே பிஸ்னஸை பற்றி கேட்குறாரு. பிஸ்னஸ் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கு பெரியவா, நான் அது சம்மந்தமாக தான் உங்கள்கிட்ட பேச வந்தேன், ஒரு தீர்வு நீங்கள் தான் தரணும் அப்படின்னு சொல்ல வாயெடுக்கிறதுக்கு முன்னாடியே அடுத்த கேள்வி பெரியவா கிட்ட இருந்து வருது. நீ மட்டும்தான் பண்ணுறியா, கூட யாராவது சேர்ந்து பண்ணுறாளா அப்படின்னு கேட்க. இல்லை பெரியவா, என்கிட்ட எந்த பைசாவும் இல்லை, ஒரு பார்ட்னரை ஜாயின் பண்ணி தான் நான் பண்ணுறேன், அவள் தான் பணமெல்லாம் தரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்போ பெரியவா கேட்குறார், நீ ஏன் அவளையெல்லாம் பார்ட்னராக வச்சுக்கிற, என்ன ஏன் பார்ட்னராக வச்சுக்க கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார். இவருக்கு அப்படியே ஷாக் ஆகிடுது. பெரியவாளை பார்ட்னராக வச்சுட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடாதான்னு பெரியவா வாயாலேயே வருது அப்படிங்கிறப்ப என்ன சொல்ல முடியும்? இவருக்கு ஒன்றும் புரியல. பெரியவா இந்த கேள்விதான் கேட்டாளா அல்லது என் காதுல இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து விழுந்ததா அப்படின்னு அவர் யோசனை பண்ணிக்கிட்டே மெய் மறந்து ஒரு மாதிரியான மனநிலையோட அடுத்த வார்த்தை எதுவுமே பேச முடியாம பெரியவாளையே பார்த்துட்டு இருக்கார். பெரியவா கொஞ்ச நேரம் அவரையே பார்த்துட்டு குங்கும பிரசாதம் கொடுத்துட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டார். இதற்கப்புறம் அவரோட பிரச்சனைய பெரியவா கிட்ட சொல்லவே முடியல. அவர் பெரியவா பிரசாதம் தந்தார், பிசினஸை பத்தி பேசினார் அப்படிங்கிறதுலயே அவருக்கு பெரியவா அனுக்கிரகம் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட சென்னைக்கு வந்துட்டார். பெரியவாளை காலம்பர 10 மணிக்கு போய் ஒரு 12 மணி வரைக்கும் பெரியவா கூடயே இருந்துட்டு அதுக்கப்புறமா திரும்பி வந்துட்டார். அதே நாள் சாயந்தரம் 4 மணிக்கு அவருடைய ஃபினான்சியல் பார்ட்னர் அவரை தேடி அவரோட இல்லத்துக்கு வர, இந்த மாதிரி பண நெருக்கடி இருக்கிறதுனால சில முடிவுகளை எடுத்திருக்கேன், அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும், அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்றார். இவர் என்ன அப்படின்னு ஆச்சரியமா கேட்குறார். அதுக்கு அவர் சொல்றார், இந்த சென்னை பிரான்ச்சை வந்து நீங்களே டேக் ஓவர் பண்ணிக்க, அதை நீங்களே பார்த்துக்கிறதா இருந்தால் நான் உங்கள்கிட்டயே கொடுத்துட்டு நான் வேற பிஸ்னஸில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும், நான் இப்போதைக்கு இதுக்கு ஃபினான்ஸ் பண்ண முடியாது அப்படியே சொல்லிகிட்டே போகிறார். இவருக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இதை எப்படி நாம் டேக் ஓவர் பண்ண முடியும், இதற்கான இவ்வளோ பைசாவை நாம் எப்படி தர முடியும், அதுக்கப்புறம் அதுக்கு ரா மெட்டீரியல், அந்த கம்பெனி நடத்துறதுக்கான பணம் அப்படி இப்படி நிறைய புரட்ட வேண்டி இருக்குமே அப்படின்னு உள்ளுக்குள்ள இவருக்கு ஒரு எண்ணம் போட. இருந்தாலும் பெரியவா இருக்கார் அப்படிங்கிற தைரியத்தோட அந்த பார்ட்னர் கிட்ட சொல்றேன், நான் குறைச்சலா ஒரு விலைக்கு எடுத்துக்க தயாரா இருக்கேன், அப்படி இருந்தாலும் முழு பணமும் என்னால் தர முடியாது, நான் பிஸ்னஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ற. அதற்கு அந்த பார்ட்னர், தாராளமா நீங்க எப்படி வேணாலும் அந்த பைசாவை தாங்க, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, நீங்களே அந்த கம்பெனியை நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தன்மையா அவரும் சொல்லிட்டு கிளம்பி போயிரு. அப்பதான் அவருடைய மனைவி வந்து சொல்றாங்க, பெரியவாள்கிட்ட நாம இந்த பிரச்சனையை தான் சொல்லி தீர்வு கேட்கலான்னு போனோம், பெரியவா நாம சொல்றதுக்கு முன்னாடியே என்ன பார்ட்னரா சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் இல்லையா, அதற்கு அர்த்தம் இதுதான், உங்க கூட இருந்த பார்ட்னர் இப்ப விலகிட்டார், நீங்க தான் உங்க கம்பெனிக்கு ஒரே பார்ட்னர், பெரியவாளையும் கூட சேர்த்துக்கோ அப்படின்னு சொன்னதுல என்ன அர்த்தம் இருக்கும் அப்படின்னா, பெரியவாளுடைய கைங்கரியத்துல நாமளும் நம்மளுடைய லாபத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத இருக்கார் அப்படின்னு சொல்ல சொல்ல அதை கேட்டு அந்த அன்பர் பூரிச்சு போனார். பெரியவா கிட்ட நாம பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு போனா போதும், பெரியவா நம்மளை கண்ணும் கருத்துமா அவ்வளவு பொறுப்பா, அவ்வளவு அன்பா, அவ்வளவு கருணையா பார்த்துக்குவார். இப்பேற்பட்ட அனுக்கிரக மூர்த்திய நாம தினமும் கொண்டாடணும். நம்ம வாழ்க்கையில நாம கஷ்டங்களையும் துன்பங்களையும் பார்த்து தான் தெய்வத்துக்கிட்ட வந்து முறையிடுவோம். ஆனா அந்த துன்பம், கஷ்டம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அனுக்கிரக நாயகனா மகா பெரியவா காலடியில சமர்ப்பணம் பண்ணிட்டா, அவருடைய பாதங்கள்ல நம்மளை சரணாகதி பண்ணிட்டோம்னா எல்லாமே அப்படியே விலகி போயிடும்.
சுபிட்சமும் சந்தோஷமும் ஆரோக்கியமும் ஆயுளும் ஐஸ்வர்யமும் நிறைய கிடைக்கும். இது மாதிரியான சம்பவங்களின் தொகுப்பை தான் நாம கருணை கடல் அப்படிங்கிற பெரியவாளின் 100 வருட கால ஆன்மீக வாழ்க்கையை தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஆங்கிலம், ஹிந்தி இந்த மாதிரி 6 மொழிகளில் எடுக்க திட்டமிட்டு அதனுடைய வேலைகளை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கோம். இந்த நிகழ்வுக்கு நிறைய பொருட்செலவு ஆகும் அப்படிங்கிறது தெரிந்த விஷயம்தான். இதற்கு மகா பெரியவா இந்த பூவுலகத்தில் வாழ்ந்த நாட்களான 36,393 நாட்களை மையமாக வச்சு அவ்வளவு அத்தியந்த பக்தர்களை ஒன்று திரட்டி இந்த கைங்கரியம் அடுத்த தலைமுறைக்கு நாம கொடுக்கிற ஒரு பெரிய பொக்கிஷமா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மகா பெரியவானுடைய பாதங்கள்ல பிரார்த்தனை பண்ணி இந்த நிகழ்வை தொடங்குகிறோம். நீங்களும் உங்களுடைய ஆதரவை தந்து இந்த பக்தி எண்ணில் ஒருத்தரா உங்களையும் இணைச்சுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய மகா பெரியவானுடைய அண்மை கால அனுக்கிரக நிகழ்வுகளை தொடர்ந்து நீங்க கேட்கணும். பிருந்தாவனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். நீங்களும் இந்த வீடியோவை நீங்களும் மகா பெரியவானுடைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்களை. மகா பெரியவானுடைய அற்புதங்கள் உங்கள் வாழ்விலும் மகா பெரியவானுடைய அற்புதங்கள் உங்கள் வாழ்விலும் நடந்திருந்தா அதை எங்களுக்கு கமெண்ட் மூலமாகவோ மெயில் மூலமாகவோ கீழே தெரிகிற ஃபோன் நம்பர் மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அனைவருக்கும் மகா பெரியவானுடைய அனுக்கிரகத்தை கொண்டு போய் சேர்ப்போம்.